மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 30. அதிகாலையிலேயே எழுந்து வேலை விஷயமாக வெளியூர் சென்ற சண்முகம் அப்போதுதான் வீட்டிற்குள் வந்தார். அக்கடா என சாய்வு நாற்காலியில் சாய அவர் கையில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் அமுதா. அப்போதுதான் அறையில் இருந்து வெளியில் வந்த சிவலிங்கம் சண்முகம் அமர்ந்திருப்பதை கண்டுவிட்டு மீண்டும் அறைக்குள் சென்றார். என்ன ஆச்சுங்க, தம்பி வந்துட்டாப்ல, ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே என்றார் தங்கமணி. இப்போதான் வந்தான் போல, சோர்வா உட்கார்ந்துருக்கான். நான் போனா சேர்ல இருந்து எழுந்துடுவான். கொஞ்ச நேரம் போகட்டும், அப்புறமா போய் பேசிக்கிறேன் என்று விட்டு உள்ளேயே அமர்ந்து கொண்டார். அவர் எண்ணம் கண்டு புன்னகைத்தார் தங்கமணி. இருவருக்கும் தனித்தனியாக சாய்வு இருக்கைகள் இருந்தாலும் ஏனோ சண்முகம் அண்ணனின் முன் அதில் அமரமாட்டார், வேற இருக்கையில்தான் அமர்வார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தன் மரியாதையை சண்முகம் காட்ட சிவலிங்கம் தம்பியை அறிந்து அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்வார். இதை பற்றி யோசித்து கொண்டே தங்கமணி வெளியில் சென்றார். அவருக்கு திருமணமான புதிதிலிருந்து இருவரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் இருவரின் நடத்தையில் எந்த மாற்றமும் இருந்தது இல்லை. இருவரும் வார்த்தைகளால் கொஞ்சிக் கொள்பவர்கள் இல்லை. ஆனால் இருவரின் அன்பும் அவ்வளவு அழகாக இருக்கும். சண்முகத்தின் குணத்திற்கு ஏற்றாற் போலவே அமுதாவும் மனைவியாக அவருக்கு அமைந்துவிட தங்கமணி இன்னும் சந்தோஷமாகவே இருந்தார். தம்பிக்கு குடிக்க எதுவும் கொடுத்தியா? அமுதாவை கேட்டுக்கொண்டே வேலை செய்ய ஆரம்பிக்க, இல்லக்கா, தண்ணி போதும்னு சொல்லிட்டாரு. ஒரு 10 நிமிஷத்துல சாப்பாடு சாப்பிட்றேன்னாரு. அப்போ கொஞ்சம் வத்தல் மட்டும் பொரிச்சு வச்சிட அமுதா. மலர் ஏற்கனவே செஞ்சு வச்சிட்டா அத்தை. அப்போ சரி. அவள் சொல்லி முடித்த வேளையில் வீட்டிற்குள் செல்வத்தின் கார் வந்தது நின்றது. செல்வம் கூட வந்துட்டான் போல, எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சே பரிமாறிடலாம். அதுவும் சரிதான். ஆமா, செந்தில் எங்க? இன்னைக்கு காலேஜ் லீவு தானே, எங்க போனா? ஏதோ ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு போனாங்க்கா. ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. செந்திலை அழைக்க வெளியில் வந்தவர் தன் கணவர் எழுந்து நின்று இருப்பதை புரியாமல் பார்த்தார். அவரின் தெரிக்கும் பார்வையை தொடர்ந்து இவரும் பார்க்க திகைத்து நெஞ்சில் கை வைத்து கொண்டார். அங்கே செந்தில் மாலையும் கழுத்துமாக ஒரு பெண்ணோடு நின்றிருக்க அந்த பெண்ணின் கழுத்தில் புத்தம் புதிய மஞ்சள் கயிறு தொங்கிக் கொண்டு இருந்தது. இருவரின் முகமும் அவ்வளவு இறுக்கத்தை தழுவி இருந்தது. செந்திலும் குனிந்த தலை நிமிராமல் நின்றிருந்தான். அவர்களை வாசலிலேயே நிற்க வைத்துவிட்டு செல்வம் மட்டும் உள்ளே வந்து சண்முகத்தின் முன்னே நின்றான். அவர் பார்வையோ தன் மகனிடத்திலேயே இருந்தது. அவர் கண்ட காட்சி அவர் மனதில் அவ்வளவு வலியை தந்தது. ஏன் என் மகன் இப்படி செய்தான்? மற்ற அப்பாவை போல் கண்டிப்பான அப்பாவானான். ஒரு நண்பனை போலல்லவா பழகினேன். எப்படி என்னை ஏமாற்ற மனசு வந்தது? தான் ஒரு பெண்ணை விரும்புவதாக என்னிடம் வந்து சொல்லியிருந்தால் கூட நான் கோபப்பட்டு இருக்க மாட்டேனே. அவன் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் தந்து ஆலோசனை செய்திருப்பேனே. என்னை ஏன் இப்படி ஏமாற்றினான்? மனதிற்குள் எழுந்த உணர்வுகளோடு போராடி கொண்டிருந்தவர் கண்களில் கோபம் இல்லை, வலியும் வேதனையும் ஏமாற்றமும் மட்டுமே. அந்த பார்வையை சந்திக்கும் திராணி இன்றியே முகத்தை நிமிர்த்தாமல் இருந்தான் செந்தில். வேலை செய்பவர்கள் வேறு ஒன்று கூடி ஒரு ஓரமாக நின்று என்ன நடக்கிறது என்று பார்க்க தொடங்கிவிட்டனர். சித்தப்பா, அவர் எதிரில் வந்து நின்ற செல்வம் மெல்லிய குரலில் ஆரம்பித்தான். தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு சித்தப்பா. தப்பு ஏன் மேலதான். நான் தான் வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். அடுத்த நொடி பலார் என்று அவன் கன்னத்தில் அறை விழுந்தது. சிவலிங்கம் தான் ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்தார். தலையை குனிந்து நின்றிருந்த செந்தில் கைகளையும் கண்களையும் இறுக மூடிக்கொண்டான். கோபத்தையும் சேர்த்தே இறுக்கிக் கொண்டான். சத்தம் கேட்டு வெளியில் வந்தார்கள் சாம்பவி, சூர்யா மற்றும் மலர். சிவலிங்கம் செல்வத்தை அடித்ததில் மலருக்கு கோபம் வந்தாலும் என்ன நடந்தது என்று தெரியாமல் இந்நேரத்தில் பேசுவது சரியல்ல என்று எண்ணி அமைதியாக நின்றாள். ஹிந்தி மிஸ் என்றான் சூர்யா மெல்லிய குரலில். அதில் திகைத்து சாம்பவி, மலர் இருவரும் அவன் முகம் பார்த்தார்கள். என்னடா சொல்ற? ஆமாக்கா, இவங்க தான் எங்க ஹிந்தி மிஸ். அடக்கடவுளே, அண்ணன் தைரியமா கல்யாணமே பண்ணிட்டு வந்துருச்சே. என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும்? அப்போ இவளைத்தான் உன் அண்ணன் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தானா? மலரின் கேள்வியில் இப்பொழுது அவர்கள் இருவரும் திகைத்து அவளை பார்த்தார்கள். என்னது, லவ்வா? சும்மா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு தானே நினைச்சோம். தெரியலையே பவி, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றதா சொன்னான். கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட விவரம் சொல்றதா சொல்லியிருந்தான். அதனால தான் கேட்டேன்.
மூவரும் தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டிருக்க சிவலிங்கம் செல்வத்தை வார்த்தைகளால் கடித்து குதறி கொண்டிருந்தார். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு செய்வியா? அவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. அவங்கள ஒரு வார்த்தை கேட்கணும்னு கூட உனக்கு தோணலை இல்லை? அவங்களுக்கு இல்லாத உரிமை உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? அவங்க மூத்த பையன் அவன். அவனோட கல்யாணத்தை பற்றி எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் கெடுத்துட்டியேடா. ஊமை ஊரை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. நீ வீட்டோட சந்தோஷத்தையே கெடுத்துட்டியேடா. செந்தில் விஷயத்தில் இதையெல்லாம் முடிவு பண்ண நீ யாரு? இதுவரை கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த செந்திலால் இதற்கு மேல் வாயை மூடிக்கொண்டு இருக்க முடியவில்லை. போதும் பெரியப்பா என்றான் சத்தமாக. அதை கேட்டு அங்கே ஆழ்ந்த அமைதி நிலவியது. சிவலிங்கத்தின் எதிரில் வந்து நின்றான். அண்ணன் மேலே எந்த தப்பும் இல்லை. இதுக்கு மேலே அவரை ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. எல்லா தப்புக்கும் காரணம் அதோ அங்கே நிற்கிறாளே அவ மட்டும்தான். பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டா. குடும்பமானம் போயிடக்கூடாதுன்னு அண்ணன் இந்த முடிவை எடுத்துடுச்சு. ஏதாச்சும் சொல்லணும்னா அவளை சொல்லுங்க. இல்லை அவளை துரத்தி விடுறதுனாலும் விடுங்க. கொலையே பண்ணி தூக்கி போட்டாலும் நான் கேட்க மாட்டேன். மூச்சு விடாமல் சொல்லி முடித்தான். அவன் கத்தவில்லை. ஆனால் அவன் குரலில் இருந்த அழுத்தம் அவன் கோபத்தை அப்படியே பிரதிபலித்தது. அவன் வார்த்தைகளை கேட்டு பெரியவர்கள் நால்வரும் சிலையாக உறைந்து நின்றனர். சிறியவர்களோ குழப்பமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அமுதா அந்த பெண்ணின் முகம் பார்க்க அது உணர்ச்சிகளை துடைத்தது போல் இருந்தது. செந்தில் அங்கிருந்து செல்லப்போக அவன் கைப்பிடித்து தடுத்தான் செல்வம். போய் அந்த பொண்ணு பக்கத்தில் நில்லு செந்திலு. மலரு, ஆரத்தி தட்டை எடுத்துக்கிட்டு வா. சித்தப்பா, சித்தி, உங்கள் கோபம் எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிறேன். ஆனால் நடந்ததில் எந்த மாற்றமும் இல்லை. இனி இவ தான் உங்கள் மருமக. பேரு இளந்தளிர் என்றான். அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை. செந்தில் மீண்டும் உள்ளே செல்லப்போக, நான் சொன்னது உனக்கு புரியலையா? இல்லை இதை சொல்ல எனக்கு உரிமை என்னன்னு கேட்காம கேட்குறியா என்றான் அமைதியாக. அடுத்த நொடி முகத்தில் கோபம் கொதிக்க வேண்டா வெறுப்பாக தளிரின் அருகில் சென்று நின்றான் செந்தில். மலர் அதற்குள் ஆரத்தி தட்டு எடுத்து கொண்டு வந்தாள். அம்மாவும் சித்தியும் அந்த பொண்ணை ஏற்றுக்க கொஞ்ச நாள் ஆகும். அதனால நீயும் பவியும் சேர்ந்து ஆழம் சுத்துங்க என்றான். மலர் திரும்பி சாம்பவியை பார்க்க அவள் அவசரமாக பெற்றவர்களின் முகம் பார்த்தாள். அவர்கள் சம்மதம் சொல்ல மாட்டார்கள் என்று புரிந்தாலும் வேறு வழியின்றி செல்வத்தின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மலரோடு சென்று ஆழம் கரைத்தாள். அடுத்த நொடி வேகமாக மாடி ஏறி தன் அறைக்கு சென்று கதவை படார் என்று மூடிக்கொண்டான் செந்தில். அவன் செயலில் எல்லோருக்கும் ஒரு நொடி உடல் அதிர்ந்து அடங்கியது. ஆனால் அதற்கும் தளிரின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா செல்வம் கூறினான். அடுத்த நொடி அவன் சொன்னதை செய்தாள். செல்வம் அமுதாவிடம் வந்தான். சித்தி, நான் தப்பு பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் கையை பற்றி கொண்டு கேட்டான். அவன் முகத்தை பார்த்தவருக்கு மறுத்து பேச மனம் வரவில்லை. செந்தில் மனசு மாறுற வரைக்கும் பவிய மாதிரி இவளையும் உங்கள் பொண்ணா பார்த்துக்க முடியுமா சித்தி? ப்ளீஸ், எனக்காக. யார் தப்பு யார் சரி எதுவும் பார்க்க வேண்டாம். நடந்தது என்னன்னு உங்கள் 2 பேரோட கோபம் குறைஞ்சதும் சொல்கிறேன். அது வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளியா நினச்சாச்சும் இவளை பார்த்துக்க முடியுமா? சில நிமிடங்கள் அங்கே அமைதி நிலவியது. சண்முகத்தின் முகம் பார்த்தார் அமுதா. அவர் முகம் இன்னும் அப்படியேதான் இருந்தது. அதில் அவருடைய சம்மதமின்மையை உணர்ந்தார். பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்டு, மலரு, அவளை உள்ள கூட்டிக்கிட்டு போ என்றார். அதை கேட்டு செல்வத்தின் முகம் மலர்ந்தது. சண்முகமோ அதிர்ந்து அவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேகமாக தன் அறைக்குள் சென்று விட்டார். சிவலிங்கம் அமைதியாக அங்கேயே அமர்ந்தவர் தளிரையே பார்த்து கொண்டு இருந்தார். பவி, உன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போ. அப்போதுதான் நிமிர்ந்து அங்கே நின்றிருந்த சாம்பவியையும் சூர்யாவையும் பார்த்தாள் தளிர். சூர்யாவை கண்டதும் இதுவரை எந்த உணர்வையும் காட்டாத அவள் முகத்தில் சின்னதாக அவமானத்தின் சாயல். அவன் முகத்தை பார்க்க முடியாமல் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அது இருவருக்குமே புரிந்தது. ஒருவரை ஒருவர் ஜாடை காட்டிக்கொள்ள, வாங்க மிஸ் என்றான் சூர்யா இயல்பாக. டெய், மிஸ் இல்லை என்ற சாம்பவி அவள் கையை பிடித்து, வாங்க அண்ணி என்றாள். அவர்களை தவிர்க்க முடியாமல் அமைதியாக அவர்களோடு சென்றாள் தளிர். அன்று இரவு தோட்டத்தில் நின்று நிலவோடு சேர்த்து இரவையும் வெறித்து கொண்டிருந்த செல்வத்தின் பின்னால் வந்து நின்றாள் இளந்தளிர். மாமா, குரல் கேட்டு திரும்பியவன் அவளை கண்டு புன்னகைத்தான். ஏன் இப்படி பண்ணீங்க? என்னை அப்படியே விட்டிருக்கலாம் இல்ல? அவளை அழுத்தமாக பார்த்தான். நீ சொன்ன பொய்க்கு தண்டனை வேண்டாமா என்றான். கரெக்ட். நான் சொன்ன பொய்க்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்?
முக்கியமா என்று விட்டு அடுத்து சொல்ல தயங்கினாள். கையை கட்டி இதழோரம் புன்னகையோடு அவள் மேலே சொல்ல காத்திருந்தான். முக்கியமா? செந்தில் என்றாள் இறங்கிய குரலில். சரி, என் முகத்தை பார்த்து சொல்லு. அவன் உனக்கு வேண்டாம்னு அடுத்த நிமிஷம் உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுறேன். அவள் அவனை பார்க்கவே இல்லை. சின்னதாக சிரித்தான் செல்வம். போமா, இந்த உலகத்துல கஷ்டம் எப்பவும் நிரந்தரம் இல்லை. என் வார்த்தையை நம்பு. இப்போது அவனை பார்த்த முதன்முறையாக புன்னகைத்தாள். உங்க வார்த்தையே இல்லை, உங்களை நம்புறேன் மாமா என்று விட்டு அவள் செல்ல பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் செல்வம். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.